இங்க ஒரு மாயாஜால காட்டுல எல்லார் மேலயுமே பயங்கரமா பாசமா இருக்கக்கூடிய ஒரு தேவதை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மனுஷன் மேல அளவு கடந்த காதல் வந்துருது. ஆனா அந்த பையன் அதிகாரத்துக்காகவும் அரசனாகணும் அப்படின்ற ஆசைக்காகவும் இந்த தேவதையை ஏமாத்தி அந்த தேவதையோட பலமா இருக்கக்கூடிய ரக்கைகளை அறுத்துட்டு போயிடுறான். காதலிச்சவனே துரோகம் பண்ணதுனால இந்த தேவதையோட மனசு கல்லாயிடுது. இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருது. இந்த குழந்தைக்கு 16 வயசு ஆகும்போது ஊசி குத்தி மயங்கி விழுந்துடும். உண்மையான அன்போட முத்தம் மட்டும்தான் இந்த பொண்ணை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவதை சாபம் விட்டுடுறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல உண்மையான அன்பு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. ஆனா அந்த குழந்தை வளர வளர யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. இந்த இளவரசிக்கு அந்த குழந்தை மேல ஒரு தாய் போல பாசம் வந்துடுது. அதனால சாபத்தை திரும்ப வாங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால சாபத்தை வாங்க முடியல. சபிச்சபடியே அந்த பொண்ணு 16 வயசுல மயங்கி விழுந்துடுறாங்க. பல பேர் அந்த பொண்ணு பிடிச்சவங்க முத்தம் கொடுக்கறாங்க. ஆனா யாரோட முத்தமும் அந்த பொண்ணை எழுப்பல. கடைசியில இந்த தேவதை அந்த பொண்ணோட நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கறாங்க. அந்த பொண்ணும் எழுந்துடுறாங்க. கடைசியில தனக்கு துரோகம் பண்ண அந்த பையனை ஜெயிச்சு தன்னோட ரக்கைகளை திரும்ப ஒட்ட வச்சுக்கிறாங்க. அப்புறம் 2 நாட்டையும் ஒன்னா சேர்ந்து இவங்களே ஆள ஆரம்பிக்கிறாங்க.